ஹாய் காய்ஸ், நாங்கள் உங்கள் விஎல்கே பொண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தேங்காய் பால் கொழுக்கட்டை. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம். 1 கப் அரிசி மாவு, 1 கைப்பிடி அளவு தேங்காய், 2 ஸ்பூன் சுகர், 1 பிஞ்ச் உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ மாவு கையில் ஒட்டவே இல்லை. மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவை நமக்கு பிடிச்ச ஷேப்பில் உருண்டலாவோ தட்டலாவோ உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு தேங்காய் திருவிக்கலாம். திருவின தேங்காவை தேங்காய் பாலுக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச தேங்காவை பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சு அது சூடாகிட்டோன்னே தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் பொங்கி வர வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ பொங்கிடுச்சு. 1 கிளாஸ் தண்ணி சேர்க்காத பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரையிற வரையும் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா சீனி கரைஞ்சி கொதி விட்டுருச்சு. இப்போ தேங்காய் பால் கொதிச்சு வரும்போது நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையை தேங்காய் பால் கொதிச்சோன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொழுக்கட்டையை போட்டதுக்கப்புறம் 1 பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ கரையாத அளவுக்கு 1-2 கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு 4 முந்திரி சாப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ திரும்ப 1 மினிட் குக் ஆகிட்டோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.